சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தெலுங்கானா மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பரபரப்பாக போய்கிட்டு இருக்க ஒரு சர்ச்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனோட அரெஸ்ட் கேஸ் தான். அது என்ன பிரச்சனை, இது எங்கே ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு முழுமையான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி புஷ்பா 2 படத்தோட ரிலீஸ் வந்து பிளான் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதற்கு முன்னாடியே, அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி நைட்டு ஹைதராபாத்தில் இருக்க சந்தியா அப்படிங்கிற ஒரு திரையரங்கத்தில் இந்த படம் வந்து ப்ரீமியர் ஷோவாக போட்டு காட்டப்பட்டிருக்கு. அந்த ஷோக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அல்லு அர்ஜுனும் வந்து வந்திருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக சேர்ந்த அந்த ரசிகர்கள் கூட்டத்துக்கு இடையில சிக்கி 2 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு நபர் தான் ரேவதி அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அப்புறம் அவங்களோட 8 வயசு பையனான ஸ்ரீதேஷ் அப்படிங்கிற அந்த சிறுவனும். இதில் அந்த கூட்ட நெரிசல்லையே சிக்கி ரேவதி அப்படிங்கிற அந்த பெண்மணி அங்கேயே வந்து உயிரிழந்துட்டாங்க. அந்த 8 வயசு பையனை கிம்ஸ் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் டிசம்பர் 13ஆம் தேதி அல்லு அர்ஜுன் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அன்னைக்கு சாயங்காலமே வந்து ஹைகோர்ட்டோட ஜாமீனோட அவர் ரிலீஸும் செய்யப்படுறாரு. இது மக்கள் மத்தியில் வந்து பாதி பேர் இல்லை எப்படி அவரை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையும் போயிட்டு இருந்துச்சு. இல்லை அவர் மேலே என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதற்கிடையில் ஹாஸ்பிட்டல் சைடில் இருந்து அந்த பையனோட உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து வெளியாயிருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு போதுமான ஆக்சிஜன் வந்து கிடைக்கல, அவரை வந்து வென்டிலேட்டரில் வச்சுருக்கோம். அதே நேரத்தில் பையனுக்கு வந்து ஃபீவர் அதிகமாகிட்டே போகுது, அதனால அவரோட உடல்நிலை சரியாக தான் இருக்குது, சரியாயிடும் அப்படிங்கிற எந்த தகவலும் நாங்கள் இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு தகவலும் மருத்துவர்கள் சைடில் இருந்து நமக்கு கிடச்சிருந்துச்சு. அதற்கப்புறம் தான் அல்லு அர்ஜுன் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார், ரிலீஸும் ஆயிட்டார். அதற்கு பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர்லேயே அந்த பையனை வந்து வச்சிருக்க முடியாது, ஸோ வென்டிலேட்டர்லேருந்து வெளியே கொண்டு வரணும். அதே நேரத்தில் அவரோட மூளைக்கும் உடம்புக்கும் தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ராக்கியோஸ்டோமி அப்படிங்கிற ஒரு சிகிச்சை வந்து அவருக்கு கொடுத்துருக்கோம். அதாவது குழாய் மூலமாக அந்த பையனோட உடலுக்கும் மூளைக்கும் ஆக்சிஜன் வந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் அந்த சிகிச்சை. அந்த சிகிச்சையை வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உணவும் அந்த பையனோட உடம்புக்கு குழாய் மூலமாக தான் செலுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் மருத்துவர்கள் சைடில் இருந்து அந்த தகவல் வந்து வெளியாயிருந்துச்சு. இதற்கிடையில தான் அல்லு அர்ஜுனோட அப்பா அல்லு அரவிந்த் வந்து அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ப்ரெஸ்ஸை சந்திச்சு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பையனோட உடல்நிலையில் வந்து முன்னேற்றம் தெரியுது, கூடிய சீக்கிரமே பையன் வந்து குணமாயிருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போது ஹாஸ்பிட்டல் சைடில் இருந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்து வெளியான நிலையில் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி வந்து எல்லா மக்களுக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 8 வயசு சிறுவன் வந்து மூளைக்கு சரியான ஆக்சிஜன் வந்து போகாதனால அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டிருக்கு, அதாவது பிரெயின் டெட் ஆயிட்டாரு அந்த சிறுவன் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ஹாஸ்பிட்டல் சைடில் இருந்து வெளியான நிலையில் இது ஒரு பெரிய பூகம்பமாக வெடிச்சிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ ஹைதராபாத் போலீஸாரும் சரி இல்லை மக்களும் சரி அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன் கொடுத்தது வந்து தவறு, அவரை வந்து கைது செஞ்சே ஆக வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க மத்தியில் வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகவே வந்து போய்கிட்டு இருக்கு. ஹைதராபாத் போலீஸார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜாமீன் கொடுத்தது தவறு, இது மூலமாக அவரை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கேஸை நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து கொண்டு போகிறோம் மேல்முறையீட்டுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து தெரிவிக்கப்படுது. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்லு அர்ஜுன் அந்த தியேட்டருக்கு இன்ஃபார்மே பண்ணாமல் வந்துட்டாரு, முன்னாடியே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, இவ்வளோ கூட்டம் வரும்னு எங்களுக்கு தெரியாது, அதனால தான் இந்த கூட்ட நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடில் இருந்து சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷனே கொடுக்கல அப்படின்னா ரசிகர்களுக்கு மட்டும் எப்படி தெரியும், எப்படி அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து அங்கே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அவர் மேலே தப்பு இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இப்போ இழப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுவனும் அவங்களோட குடும்பத்துக்கும் தான். இந்த ஒரு செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவரை ரிலீஸ் பண்ணது கரெக்டா இல்லை அரெஸ்ட் பண்ணியே ஆகணுமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அந்த சிறுவனுக்காகவும் அவங்களோட குடும்பத்துக்காகவும் சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.